அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முழுசாக இருக்க பூண்டெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி எல்லா பூண்டையுமே ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு முரத்தில் அதை மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்படி கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுலேயே கொஞ்சம் தோல் நல்லா வர ஆரம்பிச்சிரும். இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் புடச்சி எடுத்துருங்க. இப்போ அந்த பூண்டை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு கிலோ பூண்டுக்கு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கையில் தடவிக்கிறங்க. இது மாதிரி தடவி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறங்க. எல்லா பூண்டுலையுமே அந்த எண்ணெய் நல்லா படணும். இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறங்க. பிசைஞ்சிட்டு இதை இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம்னாலும் நல்லா வெயிலில் இருக்கணும். இப்போ காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆற விடாமல் அந்த வெது வெதுப்பாகவே இருக்கும்போதே நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை இப்போ ஒன்று ஒன்றா உரிக்க ஆரம்பிச்சிடலாம். எடுக்கும்போதே நல்ல ஈஸியாக வந்துடுங்க. இது மாதிரி கையிலேயே ஃபுல்லாக உரிச்சிடலாம். சில பூண்டில் இப்படி வராமல் இருக்கிறத கத்தியை வச்சு உரித்து எடுத்துக்கலாம். இப்படி உரித்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, தண்ணியில் போட்டு உரிக்கிறதோட இது பூசணம் புக்காமல் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். உடனே நம்ம அரைச்சி வைக்கிறதா இருந்தால் கூட இதில் எண்ணெய் தடவி இருக்கனால கருத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உரித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்களே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. உடனே அரைக்கிறதா இருந்தால் மட்டும் நல்லா கழுவிட்டு இது மாதிரி தண்ணி வடிய வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கழுகாமலே வைங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம குழம்பு கிரேவி எது செய்கிறதா இருந்தாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் அதில் ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கிறங்க. முந்திரியும் சேர்க்கலாம், நெடக்கடலையும் அதே மாதிரி சேர்க்கலாம். சேர்க்கும்போது குழம்பு கிரேவி எது வச்சாலும் நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும். ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகுதுல்ல, அது மாதிரியும் ஆகாமல் இருக்கும். அதுபோல் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். முட்டையை சமைச்சு முடிச்சுட்டு அந்த ஓடு இருக்கும் இல்லையா, அந்த ஓடை வேஸ்ட் ஆக்காமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி ஜாரோட பிளைடு ஷார்ப்னஸ் போயிருச்சுன்னா நல்லா உடச்சி போட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு ஓட விட்டுருங்க. இப்படி ஓட விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா சுத்தமாகவும் ஆயிரும். இது மாதிரி ஓட விட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த தூளெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சொட்டு ப்ரில்லு, கொஞ்சமாக தண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் வினிகர் கூட சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த முட்டை ஸ்மெல்லும் போயிடும், ரெண்டாவது ஜாரும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் ஜூஸ் வாங்கி குடிக்கிற மாதிரியே துவப்பாக இல்லாமல் நம்ம இப்போ வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா திராட்சையை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுட்டு, இந்த தண்ணி ஊற்றுறதுல தான் கரெக்டான அளவு இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும் போது திராட்சைக்கு ரொம்ப அடியிலையும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் மிதந்து வரக்கூடாது. கரெக்டாக அந்த தண்ணியும் திராட்சையும் ஈக்குவலாக இருக்கணும். இது மாதிரி ஊற்றிக்கிறோங்க. அதே மாதிரி நம்ம அரைக்கும்போது ஒரு 4-5 டைம் பல்ஸில் மட்டும் விட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் அது உள்ள விதையெல்லாம் நையாமல் முழுசாகவே இருக்கும், துவப்பாகவும் இருக்காது. உங்களுக்கு ஜூஸில் பால் சேர்க்குறது பிடிக்கும்னா அந்த தண்ணிக்கு பதிலாக அப்படியே பால் சேர்த்துக்கிறங்க. இப்போ பல்ஸ் பண்ணதை நான் வடிகட்டுறேன் பாருங்கள். அந்த தோலும் மேலேயே நின்றும், அதில் உள்ள கொட்டைகளும் மேலேயே நின்றும். நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நான் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எதுவுமே உடையவே இல்லை, முழுசாகவே இருக்குது.
இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.